நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு முதல்ல பணம் வேணுமே, அதை எப்படி ஆன் பண்ணுறது, ட்ரேடிங் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போமா, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்மள பல பேரோட மனசில் ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்க விஷயந்தான் இதெல்லாம். என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானே? நம்ம எல்லாருக்கும் பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ் மேலே ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்படி என்னதான் இருக்குது? எதை ஓப்பன் பண்ணாலும் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, நம்மளும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணும். பட் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், சொசைட்டியில் இருக்கிற நிறைய மித்ஸ் அண்ட் இதெல்லாம் பற்றி முழுசாக தெரியாமல் நிறைய பேர் லாஸ் ஆனதெல்லாம் கேட்டு இது மாதிரி டாபிக்ஸை கேட்டாலே இதெல்லாம் வேணான்னு தான் தோணும். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நல்ல ஐடியாவோட, கரெக்டான பிளானிங்கோட, எல்லா நாலேஜும் கெயின் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா, நல்ல ஒரு வேலைக்கு போகிற வழியை பாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆஸ் அ மிடில் கிளாஸ் பர்சனாக 100% கண்டிப்பாக ஒரு தயக்கம் இருக்கும். அது நார்மல் தான். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு உலக அளவில் இருக்கிற டாப் பிஸ்னஸ்மேன் எல்லாருமே அவங்களோட ஏர்லி ஸ்டேஜில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த காலத்தில் வெறும் ஒரு பெட்ரோல் பேங்க்கில் வேலை செஞ்சவரோட ஃபேமிலி தான் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மேரேஜ் நடத்திருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் அதுவே இன்னொரு பக்கம் உலக அளவில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த அண்ட் இந்தியா அளவில் ரொம்ப பெரிய எஜுகேஷன் டெக் பிளாட்ஃபார்மாக இருந்த ஒரு கம்பெனி பல கோடி கடன் ஆனதால அந்த சாம்ராஜ்யமே முடிவுக்கு வந்துருச்சு. பிஸ்னஸ் நம்ம நினச்ச அளவுக்கு ஈஸியும் இல்லை அண்ட் ஆல்சோ நம்ம நினைக்கிற அளவுக்கு கஷ்டமும் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு சரியான நாலேஜ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ப்ராப்பர் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் இருந்தால் மட்டும் போதும். சரிம்மா, நான் தம்ப்நெயில்ல போட்டிருந்த விஷயத்தை பார்த்து உள்ளே வந்தேன், நீ என்ன பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. எஸ், பிஸ்னஸை எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, எங்கே பண்ணுறது, எதில் பண்ணுறது, எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ்னு எல்லாத்த பற்றியுமே ரொம்பவே ஈஸியாக இந்த மணி மேக்கிங் சீரீஸ் 2024 சீரீஸில் ஃபன்னோட சொல்லித்தர போகிறேன் வித் வீக்லி அசைன்மெண்ட்ஸ் அண்ட் குவிசஸோட. ஒரு டிஸ்க்ளைமரும் சொல்லிக்கிறேன், சொல்லித்தர அளவுக்கு நான் ஒன்றும் பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்டோ இல்லை பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் பற்றி எல்லாம் ஒன்றும் படிச்சுட்டு வரல. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். நானும் உங்களை மாதிரி தான் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஸோ வில் லேர்ன் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எவ்ரி மண்டே மணி மேக்கிங் சீரீஸோட வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராச்சும் பிஸ்னஸ் அண்ட் மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மண்டே பார்க்கலாம். ஹாவ் அ கிரேட் வீக் அஹெட்.